Galata presents Sundar C Fans Festival. Title sponsor GT Holidays. Kokila Women's Innerwear. Powered by Pisa Pisa Pilada Sunland Refined Sunflower Oil. Namma Family Builders and Developers Private Limited. Location partner SRM Institute of Science and Technology. இல்ல நான் டைரக்டரா ஆரம்பிச்ச காலமே பாத்தீங்கன்னா என்னோட சாய்ஸஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் மூவிஸ் எல்லாம் வேற. வந்தோடனே முதல் படத்துல மணிரத்ன சாரை காலி பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். சில சமயம் நாங்களே ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தோம்னு யோசிக்க வச்சிருக்கோம். நம்ம போய் உங்களுக்கு மெசேஜ் சொல்லணுமா, சொன்னாலும் கேட்க போறாங்களா, இல்ல மெசேஜ் சொல்ற தகுதி நமக்கு இருக்கா? தத்துவம் சொல்றதுக்கு அது தனியா ஒரு கேங் இருக்காங்க. முதல் தமிழ்ல 1 crore ஆஃபர் வந்த டைரக்டர் நான். 1 கோடி? ஆமா, அது எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. ஹீரோயின் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட தனியாவே கத்துக்கணும் சார். ரொம்ப கஷ்டம். 2 அழகான பொண்ணுங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு வேலை வாங்குறது பெரிய கஷ்டமான விஷயம். பெருசாக அந்த படம் ஓடாதுன்னு நான் நினச்சேன். சின்ன தேட்டரில் 2 ஷோவை போட்டிருந்தாங்க, அது 4 ஷோ ஆச்சு. அப்புறம் பெரிய தேட்டர்லையும் சேர்த்து 2 தேட்டர்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட எல்லா ஷோவும் அந்த படம் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல், பயங்கர கிளாப்ஸ். ஒருவேளை ஒரு ஷோ ஆடியன்ஸ் வேறு ஃபிக்ஸடாக இருப்பாங்க, அடுத்த ஷோவில் வேறு மாறுவாங்கன்னு பார்த்தா எல்லா ஷோலையும் இந்த பர்டிகுலர் இடத்துல கை தட்டினாங்கன்னா கை தட்டுறாங்க, இந்த பர்டிகுலர் சீல விசடிக்கணும்னா விசடிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரு வகையில் இன்டைரக்டாக அந்த படத்தோட கதாநாயகன் எனக்கு இன்னொரு வகையில் குருநாதர் ஆனாங்க. படத்தோட பேர் ரசிகன், கதாநாயகன் தளபதி விஜய் அவர்கள். இப்போ மணிவண்ணன் சார் கூப்பிட்டாரு அவரை, டே வாப்பா விளையாடலாம் வாப்பான்ட்டு. டக்குன்னு அந்த பையன் அவர் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு கிரிக்கெட்டு விளையாட தெரியாது. டக்குன்னு கேட்டார், அப்போது டைரக்ஷன் கொல்ல தொழிலா? உங்கள் அப்பா பிறக்கும் போதே கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா? 4 பாலை பொறுக்கி போடுறா, கற்றுக்க போகிறா அப்படின்னாரு. லைஃப்பை சந்தோஷமாக எல்லாத்துலேயுமே நான் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என் படங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஒன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி படமாக அமையணும்னு முடிவு பண்ணோன்னே இட் ஷுட் பி கலர்ஃபுல், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு கொண்டாட்டம். சினிமாங்கிறது ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வரும்போது ஒரு எண்ணம் இருந்திருக்கணும், நம்ம இப்படிப்பட்ட படம் தான் எடுக்கணும். அதுலேருந்து எப்பாச்சும் நீங்கள் மாறி இருக்கீங்களா சார்? இல்லை, நான் டைரக்டராக ஆரம்பித்த காலமே பார்த்தீங்கன்னா அப்போ என்னோட சாய்ஸஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் மூவிஸ் எல்லாம் வேறு. வந்தோடனே முதல் படத்துல மணிரத்ன சாரை காலி பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ஸோ அப்போ நான் பண்ணதெல்லாம் இன்ஃபேக்ட் என்னோட முதல் ஸ்கிரிப்டோட டைட்டில் கூட ஞாபகம் இருக்கு எனக்கு, புரியாமல் பிரிவோம் அப்படின்னு ஒரு டைட்டில். ரொம்ப ஒரு சீரியஸான இன்டென்ஸான மூவி. ஸோ நான் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் இருந்தேன். என்னோட முதல் பட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஓனர். அப்போ அந்த தேட்டரில் போய் அப்போல்லாம் என்னென்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படங்கள்லாம் பார்ப்போம். அப்போ நாங்கள் ஒரு படம் அங்கே பார்க்குறோம். அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த படத்து மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை, என்ன படம் அப்படின்ட்டு. பெருசாக அந்த படம் ஓடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அந்த படத்துக்கு. ஃபஸ்ட் ஷோக்கு அப்புறம் சின்ன தேட்டரில் 2 ஷோவை போட்டிருந்தாங்க, அது 4 ஷோ ஆச்சு. அப்புறம் பெரிய தேட்டர்லையும் சேர்த்து 2 தேட்டர்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட எல்லா ஷோவும் அந்த படம் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல், பயங்கர கிளாப்ஸ். எனக்கு ஒன்றும் புரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த படத்தை மறுபடியும் எல்லா ஷோவும் போய் பார்க்குறேன். ஒருவேளை ஒரு ஷோ ஆடியன்ஸ் வேறு ஃபிக்ஸடாக இருப்பாங்க, அடுத்த ஷோவில் வேறு மாறுவாங்கன்னு பார்த்தா எல்லா ஷோலையும் இந்த பர்டிகுலர் இடத்துல கை தட்டினாங்கன்னா கை தட்டுறாங்க, இந்த பர்டிகுலர் சீல விசடிக்கணும்னா விசடிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு. அந்த படம் வெண்ட் ஆன் டு பிகேம் ஏ சூப்பர் ஹிட். ஒரு வகையில் இன்டைரக்டாக அந்த படத்தோட கதாநாயகன் எனக்கு இன்னொரு வகையில் குருநாதர் ஆனாங்க. படத்தோட பேர் ரசிகன், கதாநாயகன் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அந்த படம் என்னோட கண்ணோட்டத்தை மாற்றுச்சு. ஸோ அப்போ என் முன்னாடி இருந்த கேள்வி, உனக்கு பிடிச்ச படத்தை எடுக்கிறதா இல்லை ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படத்தை எடுக்கிறதான்ட்டு. அப்போ நான் 2வது விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன். அது எனக்கு பிடிச்ச படமாக அமைச்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப ரீச் ஆகணுங்கிறது ரொம்ப முடிவாக இருந்தேன். ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ என்னோட முடிவு தான் மேபி இன்றைக்கி நான் இங்கே உட்கார வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஸோ ஒருவேளை நினச்சி பாருங்களேன், இப்போ நீங்கள் மணிவண்ணன் சார் கிட்ட ஏடியா இருக்கீங்க, அப்படியே படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் மணிவண்ணன் சார் கிட்ட ஏடியா இல்லாமல் மணிரத்னம் சார் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருந்தா அப்போ உங்களுடைய படங்கள்லாம் இதே போல் இருந்திருக்குமா, இல்லை உங்களுடைய எண்ண ஓட்டவே மாறி இருக்குமா? நான் கேட்குறது, அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் அதனால என் படங்கள்லாம் செம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை நானே ஒரு ஜாலியான ஆள் தான், ஏன்னா யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் என் படம் இப்படி தான் வந்திருக்குமா அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, அங்கேருந்து நான் ஒரு டைரக்ஷனுங்கிற அந்த வித்தையை தான் கற்றுக்கிட்டேன் ஒழிய டிஃபர்ஸ் டேஸ்ட் அண்ட் மேக்கிங் மற்றெல்லாம் வித்தியாசம் ஆகும். பை நேச்சர் நான் ஒரு பாசிட்டிவ் பர்சன். லைஃப்பை சந்தோஷமாக எல்லாத்துலேயுமே நான் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என் படங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் அமைச்சுக்கிட்டேன். ஒன்ஸ் ஒரு ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி படமாக அமையணும்னு முடிவு பண்ணோன்னே இட் ஷுட் பி கலர்ஃபுல், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு கொண்டாட்டம். சினிமாங்கிறது ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் மணி சார்ட்ட ஒர்க் பண்ணாலும் சரி, மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணாலும் சரி, என்னோட சினிமாவை பார்த்து இப்படி தான் இருந்திருக்கும்.
ஓகே ஓகே சூப்பர் சார். ஸோ எல்லா டேரக்டர்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், எடுத்த உடனே அந்த ஒரு சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாங்க. இப்போ உங்களோட முதல் படம் முறை மாமன், அடுத்த படம் முறை மாப்பிள்ளை. ஸோ நீங்கள் அந்த சென்டிமெண்ட் வெளியிலேருந்து சொன்னாங்களே, இந்த முறைன்னு வச்சு படம் நல்லா ஆகும். சென்டிமெண்ட்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அப்போது சின்ன தம்பின்னு வந்தோன்னே ஒரே சின்னதாக சென்டிமெண்ட் ஆகி போச்சு. சின்ன தம்பி, சின்ன மாப்பிள்ளை, சின்ன கவுண்டர் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து வச்சிருந்த டைட்டில் சின்ன மாமன். அதை யாரோ ஒருத்தங்க ரீல்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ரொடியூசர் சென்டிமெண்ட்டாக வந்து சில காமெடிலாம் நிறைய நடக்கும். என்னோட முதல் படம் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா பயங்கர சென்டிமெண்ட் பார்ப்பார். அது இது ஜாதகம், ஜோசியம், டைமிங்லாம் பயங்கரமாக பார்ப்பார். ஸோ அவர் இந்த சின்ன மாமன் ஃபிக்ஸ் ஆனது வந்து மாமனுக்கு அதை வச்சே ஆகணுன்ட்டார். மாமனுக்கு முன்னாடி சின்ன மாமன், பெரிய மாமன் வைக்கலாமா இப்படிலாம் யோசிச்சு சரி முறை மாமன் வச்சோம். வேறு எந்த ரீசனும் இல்லை. முறை மாமன் வச்சோன்னா அடுத்து அப்படியே இது முறை மாப்பிள்ளை ஆகிப்போச்சு. இன்ஃபேக்ட் வந்து அவர் என்னோட முதல் படம் ப்ரொடியூசர், எனக்கு லைஃப் கொடுத்தவர் அவர் தான், திரு விஸ்வராம் அவர்கள். அவர் ஜோசியத்தில் பயங்கர இன்வால்மெண்ட்டு. இந்த டைமில் வந்து குறிச்சிடுவார். இதெல்லாம் ஒரு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். சினிமாவில் இப்படியெல்லாம் நடக்குமான்றா நடக்கும். இந்த நேரத்துக்குள்ளே, அதாவது 2:34 34லேருந்து 37 இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஜோசியர் குறித்து கொடுத்தாருன்னா அப்படி தான் நடக்கணும். அந்த மாதிரி உள்ளத்தெளித்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 8:43லேருந்து 8:47 ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணுன்ட்டார். ஜோசியர் குறித்து கொடுத்துட்டார். எல்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலாம். பட் என்னென்னா படத்தோட ஹீரோ கார்த்திக் சார், அவரை வச்சு அந்த நேரத்துலலாம் எடுக்கவே முடியாது ஷாட்டு. ஆனால் வரேன்ட்டார் கார்த்திக் சார். சரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்கப்லாம் போட்டு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மணி கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, மணி 9 ஆயிடுச்சு. பார்த்தா ப்ரொடியூசர் வந்து அவர் கோயிலில் அந்த 8:40 அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே சாமி கும்பிட்டு ஸ்டுடியோ கொண்டார், ஏவிஎம் ஸ்டுடியோவில். ஐயோ ப்ரொடியூசர் வராருப்பா, அவருக்கு தப்பாக நினச்சிக்க போகிறார், ஷார்ட் எடுக்கலன்னான்ட்டு டக்குன்னு அங்கே ஒரு லைட்டை சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துட்டேன். ப்ரொடியூசர் வந்து சுந்தர் அந்த டைமில் ஷார்ட் எடுத்துட்டேன். எடுத்துட்டாங்கன்னு. இனி ஹீரோ வரலன்னு இல்லைங்க, அதனால் அந்த டைமுக்குள்ளே லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி ஷார்ட் எடுத்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி படம் கிட்டத்தட்ட ஒரு 275 days தாண்டி ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறார், பாத்தியா அந்த ஜோசியர் குறித்த டைமில், ஜோசியர் போய் தப்பாக சொன்னியா, அவர் குறித்த டைமில் இப்போ எடுத்து படம் பாரு எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்னு. எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. ஏங்க இன்னுமாங்க நம்புறீங்க, அந்த டைம்லேயே நாங்கள் எடுக்கலைங்க, அதனால தான் படம் 250 நாள் ஓடிச்சு அப்படின்னு. ஆனால் அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார், என்னால் மறக்க முடியாத பதில். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சவர், அதனால தான் சுந்தர் 500 நாள் ஓட வேண்டிய படம் 300 நாள் ஓடி. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டன்ஸ்லாம் தாண்டி தான். ஓகே சார், நிறைய படம் இந்த மாதிரி நடக்கும்ல, சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நடக்கும், டைரக்டர்ஸ் நடக்கும். என்னென்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. சில காரணங்களால் ஓகே இந்த படம் இவர் தான் எடுத்தாருன்றது வெளியில் வந்து உண்மையிலே யூரோப்பா எடுத்தாருன்ற மாதிரி இருக்கும். இப்போது உங்களுடைய படங்களான சில உள்ளம் கொள்ளை போகுதேவா இருக்கட்டும், ரிஷி, கிரி, சில படங்கள்லாம் இப்போ பயங்கர என்னங்க சொல்கிறீங்க, உண்மையிலே சுந்தர் சி சார் எடுத்தா படமா, அந்த மாதிரி இப்போ இருக்க 2K கிட்ஸு கூட நிறைய பேர் தெரியாமல் இருந்துக்கலாம். அப்படி நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிற ஒரு படம் என்ன? நிறைய பேர் இப்பயும் கேட்பாங்க, சார் இந்த படம் நீங்கள் தான் எடுத்தீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? இல்லை ஒரு சந்தேக பார்வையோட, நான் சொல்கிறது தப்பாக பார்வையில் நீங்கள் எடுத்ததே தெரியாமல் வேறு யாரோ எடுத்திருப்பாங்கப்பா அந்த படம், அது மாதிரி நினச்சிருக்காங்களா உங்ககிட்ட கேட்டது மாதிரி? இல்லை, அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் இது இல்லை. சில சமயம் நாங்களே வந்து ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தோன்னு யோசிக்க வச்சுருக்கோம். வெளியே ஒரு படம் ஹீரோ பேர் சொன்னால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க என்ன படம்ன்ட்டு. இல்லை இப்பயே பசங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, கண்டுபிடிச்சா கரெக்டாக இருந்தால் நான் ஒத்துக்குவேன். சூப்பர், ரெடியாக இருங்க. ஒரு படம் ஈஸியாக சினிமா இருந்த ஒரு காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் வந்து நானும் அந்த ஹீரோவும் ஒரு ப்ரொடியூசர் வந்து எங்களுக்கு பெரிய பணம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூ டு சம் ரீசன்ஸ் அது தள்ளி போயிட்டே இருக்குது, சரியாக ஸ்கிரிப்ட் அமையல. இப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப டைட் பொசிஷன். இப்போ ஹீரோ என்கிட்ட சொல்கிறாரு, ஹீரோ என்னை கூப்பிட்ற வார்த்தை சொன்னால் கூட மேபி கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் நான் சாருன்னு சொல்லிக்கிறேன், இல்லை சுந்தர் சொல்லிக்கிறேன். சுந்தர் இந்த மாதிரி அவர் படம் சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிறாரு, ஏதாச்சும் பிளான் பண்ணலாம், ஏதாச்சும் இது ஸ்கிரிப்ட்லாம் பண்ணலாம். நீங்கள் நாங்கள் யோசிக்கிறேன், கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அப்போ ப்ரொடியூசர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப ஒரு எட்ஜுக்கு போயிட்டார், ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, படம் எதாவது எடுக்கணுன்ட்டு என்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டோரி ரைட்டர் ஒரு லைன் சொன்னார், சுந்தர் நல்லா இருக்குது அப்படின்னு. லைன் கேட்டால் எனக்கு சுமாராக இருந்துச்சு. பட் ப்ரொடியூசர் ஓகேங்கிறாரு. ஹீரோட்ட சொல்லலான்னா ஹீரோ வந்து ஃபோன்லேயே சொல்லிட்டார், இல்லை உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலாம்லாம். ஸோ எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டோம். ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு 3ஆவது நாள் 2வது நாள் இந்த ரைட்டர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நான் போய் சார்கிட்ட போய் கதையை சொல்லிட்டு வந்துடலாமான்னு. ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னுட்டு அவர் கதை சொல்ல போயிட்டார். போனதுக்கப்புறம் எனக்கு அது உடன்பாடே இல்லை அந்த கதையில். ஆனால் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, ஏன்னா பிகாஸ் வேறு சில காரணங்களால். அடுத்த நாள் லொக்கேஷனுக்கு ஹீரோ, அடுத்த நாள் ரைட்டர் சொன்னார், தம்பி நைட்டு நீங்கள் வராமல் போயிட்டீங்க, சார் கதையை கேட்டு அப்படியே அழுதுட்டார், அப்படி ஃபீல் பண்ணி அழுதார், நீங்கள் கேட்காம போயிட்டீங்களேன்னு.
நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பின்னாடி என் படத்தில் அப்போ நான் யோசிச்ச டைலாக் தான் படத்தில் வச்சேன். நம்ம கதையில் அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம ஷோ அப்படிலாம் இருக்காதுன்ட்டு. அடுத்த நாள் ஹீரோ வந்தோன்னே கேட்டேன், என்ன சார் கதையை கேட்டு நீங்கள் அழுதுட்டீங்களான்னு. ஆமாம் சார், கதை கேட்காம ஷூட்டிங் வந்துட்டோமே நான் அழுதுட்டேன். அப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கோம் அப்போ ஒரு சீசனில். அந்த மாதிரி படம் எடுத்தீங்களா ஃபுல்லாக அதே கதையோட? எடுத்தோம் படம் ஊற்றிக்கிச்சு. அது ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஏன்டா நம்ம எடுத்தோம் நம்மளை ஃபீல் நான் கேள்வி கேட்க வச்சிருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் தான் எடுத்தீங்களான்னு என்ன யார் இது கேட்குற அளவுக்கு நிலமை வரல இன்னும். ஓகே. சில நேரங்களில் இந்த ஒரு சூழல் மாட்டிப்பாங்கல்ல சார், வெளியில இருந்து கேட்பாங்க, எதுக்குப்பா இவர் போய் இந்த படம் எடுக்கிறாரு, எதனால் இவர் எவ்வளோ சூப்பரான படங்கள்லாம் எடுத்துருவார். அந்த ஒரு நெருக்கடியை எப்படி சமாளிப்பீங்க? ஒரு 30 வருஷம் ஆனாலும் இப்பயும் நிறைய டேரக்டர்ஸ் அந்த ஒரு நெருக்கடியில் மாட்டிட்டு இருப்பாங்கல்ல. சார் வேறு வழியே இல்லைங்க, ஃப்ரெண்டு கேட்டாருன்னு படம் பண்ணாங்க, ப்ரொடியூசர் ரொம்ப தெரிஞ்சவருங்க, அதுக்காக படம் பண்ணி கொடுத்தாங்க. அது எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல், எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம்? இல்லை, சில சமயம் அந்த மாதிரி அமையும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நமக்கு இருவர் படம் பிரபுதேவா வச்சு பண்ணியிருந்தேன். பிரபுதேவா, மீனா, சங்கவி எல்லாம் அதெல்லாம் அது என்னோட நண்பர் ஒருக்காக பண்ண ஆரம்பித்த படம். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆஃபர்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்டுக்காக ஆரம்பித்தேன். டியூ டு சம் ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த படம் ஒரு 15-20 நாள் தான் ப்ராப்பராக ஷூட் பண்ண முடிஞ்சது என்னால். ஓகே. அதுக்கப்புறம் அந்த படத்தை சீக்கிரமாக முடிக்கணுன்ட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 டைரக்டர் வச்சு பண்ணணும். இப்போ 3 யூனிட்டாக வச்சு இந்த செஸ் சாம்பியன்ஷிப்ஸ் தான் விளையாடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போர்டில் இப்படி காயம் வச்சு இப்படி எல்லாம் வச்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த ஷூட்டிங் நான் பண்ணினேன். இங்கே ஒரு ஷார்ட் சொல்லிவிட்டு அங்கே போய் டேக் போய் இங்கே ரிஹர்சல் பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணினேன். சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்கன்னா ஒரு படம் எப்படி எதிர்ப்பாங்கன்னா, படம் போகணுமா, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில பேர் சொல்லுவாங்க, படம்னா ஒரு டேக் அவே இருக்கணும்பா, படத்தில் ஒரு அட்வைஸ் இருக்கணும், படம் முடிஞ்சோன்னா அது உள்ள ஒரு மாரல் இருக்கணும், ஒரு ஸ்டோரி இருக்கணும், மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி எடுத்தாலும் அது பயங்கரமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் எப்பவுமே அந்த ஒரு உடன்பாடு இருந்ததே இல்லையா சார்? படத்தில் அந்த ஒரு மெசேஜ் சொல்லணும், அட்வைஸ் சொல்லணும்? கிடையவே கிடையாதுங்க. இப்போ என்னன்னா, அது இந்த ட்விட்டர் காலத்தில் எல்லாரும் மற்றவங்களுக்கு மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? நம்ம போய் அவங்களுக்கு மெசேஜ் சொல்லணுமா? சொன்னாலும் கேட்க போகிறாங்களா? இல்லை மெசேஜ் சொல்கிற தகுதி நமக்கு இருக்கா? எதுவுமே இல்லை. எனக்கு என்னை பொறுத்தவரை சினிமாங்கிறது நம்ம டென்ஷன் எல்லாம் மறந்து போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து மனசை விட்டு நம்ம லைஃப் பிரச்சனையெல்லாம் அக்கடான ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்குற ஒரு மீடியம். அங்கே உட்காந்துட்டு நான் அட்வைஸ் பண்ணுறேன், தத்துவம் சொல்கிறேங்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து வளர்கிறாங்க, காலேஜில் இவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, கூட பிறந்தவங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்கிற அட்வைஸோடய நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சினிமாங்கிறது இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அள வைக்கிறதோ அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. வாங்க ஜாலியாக 2 hours நல்லா என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதனால் தத்துவம் சொல்கிறதுக்கு அது தனியாக ஒரு கேங் இருக்காங்க, அது நாம இல்லை. கரெக்டாக இந்த தத்துவத்தை பற்றி என்னன்னா பேக் பெஞ்சர்ஸ்க்கு தான் முதல் கிளாப்பாக வருது, அவங்க தான் அதுக்கு எதிர்பாலி போல. நான் அங்கே இருந்தது தானே. ஓகே சார். சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, என்னதான் சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் நம்ம சொன்னாலும் எண்ட் ஆஃப் த இட்ஸ் பிஸ்னஸ். அதிக பணம் புழங்குற இடம், அதனால தான் இது ஒரு கனவு தொழிற்சாலை, அதிக கோடிகள் புழங்குற இடம் வெளியிலலாம் சொல்லுவாங்க. முதன்முறையாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா சார், ஒரு டைரக்டர் பார்வையிலேருந்து அப்படியே ப்ரொடியூசர்ஸ் ஏன்பா சுந்தர்சி சார் அவரோட டேட்டா வாங்கப்பா, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுங்கப்பா, ஸோ அப்படி அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? யாருன்னு பேர் சொல்லலை, பட்டு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, முதல் தமிழில் 1 crore ஆஃபர் டைரக்டர் நான். 1 கோடி? ஆமாம். அது எனக்கு அப்படியே தலை சுற்றிருச்சு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு அதை ஆஃபர் பண்ணார். ஏன்னா அப்போது அந்த நல்ல ஒரு காம்படிஷனாக இருந்த பீரியடு, இந்த உள்ளத்தெளித்தெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சரி கேட்டு தலை சுற்றிருச்சு எனக்கு. அதாவது 1 கோடியில் எத்தனை சைபர்னு கூட எனக்கு சரியாக போட தெரியாது. அப்படிப்பட்ட எனக்கு 1 crore ஆஃபர் வந்துச்சு. பட் அந்த படத்தை நான் பண்ண மாட்டேன்ட்டேன். வேறு சில காரணங்கள் இருந்துச்சு. சரி, இப்போ ஒருவேளை அந்த டைமில் உங்களுக்கு 1 கோடி அவர் கொடுத்துட்டாரு, என்ன விஷயம் முதல்ல பண்ணியிருந்திருப்பீங்க அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு? அந்த 1 கோடியில் அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு என்ன, ஒரு கார் வாங்கியிருப்பேன், அவ்வளோதான். அப்போ கார் கூட இல்லை என்கிட்ட, ஒரு கார் வாங்கியிருப்பேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவாக உங்களுக்கு இருந்துச்சு அந்த டைமில்? ஒரு கனவு கார் அது மாதிரிலாம் அதெல்லாம் மற்றவங்க பார்க்கறதுல ஒரு கெத்தாக வருவாங்களா ஹீரோஸ் மற்ற டைரக்டர்ஸ்லாம்? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் சொல்கிறேன், எனக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷம். நான் லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கிட்ட ஒரு ஆள். ஒரு இது என்னோட கனவு, இது என்னோட இலக்கு, இது என்னோட நோக்கம், இதை அச்சீவ் பண்ணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு என்னென்னா, பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுங்கிற ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன வேலை எடுக்க போகிறோமோ அதை கரெக்டாக பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ் தான் இருந்துச்சு ஒழிய லைஃப்பில் ஒரு பெரிய கோல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. மேபி அப்போ எனக்கு அந்த 1 கோடி ரூபா வந்திருந்தால் உடனே ஒரு கார் வாங்கியிருப்பேன். அப்போ கோயம்புத்தூரில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் சொந்தமாக ஒரு வீடு மேபி வாங்கியிருப்பேன்.
சரி சரி ஓகே. அவ்வளோதான் சார் நிறைய டைரக்டர்ஸ் பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க இப்பயும் ஒரு ஹீரோயினை வச்சு கரெக்டாக வேலை வாங்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சுந்தர் சி சாரோட அதில் வந்து ஒரு பிரில்லியன்ட் மாஸ்டரிங்கே பண்ணியிருக்காரு. ஒரே படத்தில் 2 ஹீரோயின் வை, நீ 3 ஹீரோயின் வை, அரண்மனை பாருங்களேன், அரண்மனைன்னு ஒரே நேரத்தில் பாட்டு பேயா இருக்கட்டும், பேயை கூட நான் ஒரு டான்ஸ் ஆட வைப்பேனான்னு சொல்கிற ஒருத்தர். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி சார் நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணுறீங்க? அந்த ஒரு ஹீரோயின் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட தனியாகவே கற்றுக்கணும் சார். பசங்க டிப்ஸ் கேட்குறாங்க பாருங்க சார். ஏன்பா இவ்வளோ நேரம் டைரக்ஷன் அதெல்லாம் கேட்டால் ஒரு டிப்ஸும் கேட்கல, ஹீரோயின் வந்தாலே டிப்ஸ் வேறு வேணும். ரொம்ப கஷ்டம். 2 அழகான பொண்ணுங்களை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு வேலை வாங்குறது வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அது என்னென்னா இனிஷியலில் வந்து 2 ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சுன்னா நான் ஒர்க் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஹீரோயின், பேர் கேட்க வேண்டாம், ஒரு டாப் ஹீரோயின், இன்னொரு அப்கமிங் ஹீரோயின். அப்போ தான் டாப்புக்கு வந்துட்டு இருக்கிற 2 ஹீரோயின் இவங்கள வச்சு ஒர்க் பண்ணுறேன். சரி. இப்போ அந்த ஏன் ஷூட்டிங் தான் அவுட்டோரில் அந்த டாப் ஹீரோயின் வந்து அவங்களோட ஷாட் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் வராங்க, கூட்டேன்னு கத்துறாங்க. இப்போ அந்த டாப் ஹீரோயினுக்கு என்ன சந்தோஷம்னா என்னவா தான் இன்னும் நம்ம தான் டாப் அப்படின்ட்டு கத்தனை கும்பல் ஒரு செகண்ட் பண்ணிட்டே இது அந்த ஹீரோயின் இல்லடா இந்த ஹீரோயின்ரா அப்படின்ட்டாங்க. இவங்க பயங்கர டென்ஷனாக அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வரல. இதில் ஏன் தப்பு ஏதாச்சும் இருக்கா, இல்லை ப்ரொடியூசர் தப்பு ஏதாச்சும் இருக்கா? ஏதோ 4 பேர் வந்து கை தட்டி வந்து இது பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ அவங்கள சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோயின் ஒரே டான்ஸ் லொக்கேஷனில் இது டான்ஸ் ஆனதை பார்த்து அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை கொண்டாடணுங்கிற பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்ததுனால பின்னாடி ஈஸியாகி போச்சு. இன்னொரு இந்த ஜென்ரேஷன் ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனல். இப்போ வந்து தமன்னா, ராஷிகண்ணா அரண்மனை 4ல் பண்ணியிருக்காங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அவங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து மோர் அந்த ப்ரொஃபஷனல் ஆகிட்டு ஆனதுனால அந்த பிரச்சனை அவங்க கேரக்டர் என்ன அவங்க ஒர்க் என்னன்னு பார்க்குறாங்களோ இல்லைய, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அது ஸ்மூத் ஆகி போச்சு. ஓகே. ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ண ஹீரோயின்லாம் ஓகே, நீங்கள் ஹீரோவாக நிறைய ஹீரோயின் கூட நடிச்சிருக்கீங்களா? ஸோ அதில் உங்களுடைய ஃபேவரட் யார்? குஷ்பு மேம் சொல்லியிருப்பாங்களா பரவாயில்ல கெமிஸ்ட்ரி நல்லா தான்ப்பா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும் படம் பார்த்து? என்னங்க இது ஏதாச்சும் வம்பு கேள்வியாகவே இருக்குது சார். நீங்கள் நடிச்சிட்டிங்களே, இவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்களே, அதனால் ஏதோ வாயை பிடுங்குற மாதிரியே கேட்டுருக்கிறீங்க. இல்லை இல்லை, எனக்கு என் கூட நடித்த ஹீரோயினில் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்னேகா பிடிக்கும். ஸ்னேகா ஓகே. ஆக்சுவலாக ஷீட்ஸ் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின், வெரி ப்ரொஃபஷ்னல். ஸோ ஸ்னேகா இஸ் மை ஃபேவரேட். மறக்க முடியாத ஹீரோயினா நமிதா. ஏன்னா ஏன் மறக்க முடியாதுன்னா என்னென்னு தெரியல, நான் சாங்குக்கு போனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் வராது, ஒன்றும் வராது. ஆனால் டான்ஸ் ஆட வைப்பாங்க. டான்ஸில் என்னென்னு தெரியல, எல்லா மாஸ்டரும் மிஸ் பண்ணாமல் கொடுக்குற மூவ்மெண்ட் என்னென்னா ஹீரோயினை தோல்ல வச்சுட்டு ஆடணும். அது மற்ற ஹீரோயினா பரவாயில்ல, நமிதாவை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஆடணும். ஸோ ஒவ்வொரு படத்தையும் நமிதாவை தோல்ல தூக்கி வச்சு ஆடுறதுக்காகவே நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னால் மறக்க முடியாத ஹீரோயின் வந்து நமிதான்னு சொல்லலாம். ஓகே. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆன் த ஸ்பாட் போயிட்டு இந்த ஒரு மற்ற ஹீரோஸை ரொமான்ஸ் பண்ண சொல்கிறதுக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ரொமான்ஸ் பண்ணுறது அது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்துச்சு சார்? நான் நடிக்கிறது வெளிப்படம் அவ்வளோவா நடிக்கிறது நிற்பாட்டினதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த சாங் டான்ஸ் தான். ஏன்னா எனக்கு சுத்தமாக வரவே வராது டான்ஸ் எல்லாம். காலையில் அதாவது முதல் படத்தில் என்ன பண்ணேன், நான் என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன்னால டைரக்டர் என்னோட அசிஸ்டண்டாக இருந்தார் சுராஜ். ஸோ சுராஜை தனியாக எல்லாம் மிரட்டி அந்த படத்தில் மலையாளம் ஒரு மம்முட்டி சார் மாதிரி ஹீரோயின் டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம பக்கத்தில் வேட்டியை மடிச்சு கட்டி நடக்கிறது. இந்த ஏதோ நினைக்கிறேன்னு ஒரு சாங் இருக்கும், ஏதோ நினைக்கிறேன் அந்த சாங் இப்போ நல்லா அந்த சாங்கில். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சார் ஹீரோயினுக்கு டான்ஸ் வரல, நீங்கள் தான் டான்ஸ் ஆடி சாங்கை மேனேஜ் பண்ணுங்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. நான் மணிவண்ணன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது டிஸ்கஷனுக்கு எல்லாம் போவோம். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு மற்ற நேரம் டிஸ்கஷன் கூட கிரிக்கெட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ ஒரு தடவை புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் வந்து சேர்ந்துருக்காரு. நாங்கள் விளையாடுறத அவர் நின்று அப்படியே சீரியஸாக பார்த்துட்டுருக்காரு, என்னடா டிஸ்கஷன் கூப்பிட்டு வந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. இப்போ மணிவண்ணன் சார் கூப்பிட்டாரு அவரை, டே வாப்பா வந்து விளையாடலாம் வாப்பான்ட்டு. டக்குன்னு அந்த பையன் அவர் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு கிரிக்கெட்டு விளையாட தெரியாதுன்ட்டு டக்குன்னு கேட்டார். அப்போது டைரக்ஷன் கொல்ல தொழிலா, உங்கள் அப்பா பிறக்கும் போதே கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா, வந்து 4 பாலை பொறுக்கி போடுறா கற்றுக்க போகிறா அப்படின்னாரு. ஸோ இது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு அவேக்னிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு பெரிய சாக்ரட்டிக்ஸ் தத்துவம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என்ன 4 பாலை பொறுக்கி போட்டால் அது கற்றுக்க போகிற கிரிக்கெட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட லைஃப் அதே தான், முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, ஒரு முயற்சி பண்ணால் கற்றுக்க போகிறோங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும்.
ஸோ அதுதான் வந்து சினிமாவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு டைரக்டராக வந்தேன், நடிக்க கூப்பிட்டாங்க, ஓகே நடிப்போம். ஒரு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தபோது ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஓகே. பாட கூப்பிட்டாங்க, ஓகே பாடுவோம். ஸோ எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா அதுக்கான பேசிக் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அந்த தைரியம் தான் வந்து பாட்டு பாடும்போதெல்லாம் வந்து ஓகே பண்ணி பார்ப்போம், தப்பாக இருந்தால் சொல்ல போகிறாங்க. ஓகே ஓகே. ஸோ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களுக்காக சுந்தர் சி சார் 2 வரிகள் இப்பொழுது நம்மளை பாடி மகிழ்விக்க. ஏற்கனவே பார்த்தா 2 பேர் இப்போ தான் எதிர்த்து போனாங்க, மீதி இருக்கிறவங்களும் எதிர்த்து போக வேண்டாம். அதனால இந்த பாடுற விஷயம் பச்ச வேண்டாம். Just kidding sir. Galata presents Sundar C Fans Festival. Title sponsor GT Holidays. Kokila Women's Innerwear. Powered by Pisapilada Sunland Refined Sunflower Oil. Namma Family Builders and Developers Private Limited. Location partner SRM Institute of Science and Technology.